வெல்கம் டு மணி மார்க்கெட். என் பேர் சத்யசெல்வன். நாம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறது ரோபோ ட்ரேட் அண்ட் காப்பி ட்ரேட் அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். ரோபோ ட்ரேட் அப்படின்னாக்க இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரேட் பேஸ்ட் ஆன் த சிக்னல். இஸ் இந்த இன்பில்ட் ஸ்ட்ராட்டஜி செட் யூசிங் த ஏபிஐ கீ த்ரோ செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் இன் மாஸ்டர் அக்கௌண்ட். நான் தமிழ்லேயும் சொல்கிறேன். ரோபோ ட்ரேட் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ரோபோவில் சிக்னல் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் மெட் ஆகுதோ உடனே அது ஒரு சிக்னலை ப்ரொவைட் பண்ணும். அந்த சிக்னல் ப்ரொவைட் பண்ண இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது மாஸ்டர் அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ட்ரேட் நடக்கும். காலா புட்டா ஸோ அப்படின்றது ட்ரேடிங் நடக்கும். காப்பி ட்ரேட் இஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரேட் இன் சைல்ட் அக்கௌண்ட் சேம் அஸ் மாஸ்டர் அக்கௌண்ட். We can multiply the quantity based on our investment capacity to maximize the profit. Trade copier setup is depicted in the next slide. காப்பி ட்ரேட் அப்படின்றது மாஸ்டர் அக்கௌண்ட்ல என்ன ட்ரேட் நடக்குதோ அதே ட்ரேட் வந்து சைல்டு அக்கௌண்ட்லயும் நடக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து காப்பி ட்ரேட். இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்லயும் ரோபோ ட்ரேட்லயும் காப்பி ட்ரேட்லயும் ஒரு டிராபேக் இருக்குது. ஆர்டர் என்ட்ரி விழுந்துரும், எக்ஸிட் ஆகிறது உடனே ஆகாது. இது இந்த கடந்த ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி ட்ரேட் மேப்பிங் நீ கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட். இப்போ சத்யான்ற என்னோட அக்கௌண்ட் வந்துடும். அதே மாதிரி ரைட் சைடில் தெரிகிற அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு அக்கௌண்ட்டு ரதி, திவ்யா, மகேஷன் இருக்குது. இது மாதிரி வி கேன் மல்டிப்ளை த அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் இது பண்ணிக்கலாம். குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா 1 லாட்டு பண்ணிக்கலாம், 2 லாட்டு பண்ணிக்கலாம், 3 லாட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி தகுந்தாப்புல உங்கள் இதில் வந்து ஆர்டர் வந்து பஞ்ச் ஆகும். இதில் என்ன டிராபேக் இருக்குனாக்கா ஆர்டர் வந்து என்ட்ரி கரெக்டாயிரும், எக்ஸிட் ஆகிறது வந்து உங்களுக்கு டார்கெட் வந்ததுக்கு அப்புறம் டார்கெட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு பெண்டிங் ஆர்டர் வந்து விழுகும். பெண்டிங் ஆர்டர் இருக்கும்போது அந்த ப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த ப்ரைஸ் வரலாட்டி உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த இதில் இந்த ஸ்க்ரீனில் சொல்றது கூட பார்த்தீங்கன்னா 225ன்றது என்ட்ரி ப்ரைஸு. ஸோ டார்கெட் வந்து 22, ஸ்டாப் லாஸ் 44. 44 225 மைனஸ் 44ன்னாக்க 176ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் வரும். 174 ஓட கம்மியாக போயிட்டு 175 வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர் வந்து உங்கள் அக்கௌண்ட்ல வந்து பஞ்ச் ஆகும். 175க்கு அப்புறம் திருப்பி 176 தொட்டாதான் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து புக் ஆகும், ஸ்டாப் லாஸாக புக் ஆகும். இல்லாட்டி அது வந்து அன்லிமிட்டட் லாஸாக போயிடும். ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் மேனுவல் ஆர்டராக இந்த ஸ்க்ரீனில் தெரியாமல் மேனுவல் ஆர்டராக எடுத்திருக்கேன். ஸோ ரோபோ ட்ரேட் படி சிக்னல் படி மாஸ்டர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் ஆனதும் அப்புறம் இதில் நான் இந்த பேஜில் மேனுவல் ஆர்டரில் பிராக்கெட் ஆர்டர் ஆகும் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் லிமிட்டாக என்டர் அஸ் ஸ்டாப் லாஸ், அதாவது 225ன்றது சிக்னல்னாக்கா 225 வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரேட் ஆகணும். ஸோ அதனால் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 225 ஆகும், ப்ரைஸ் 228 ஆகும். 10% வந்து டார்கெட், அதாவது அதில் 225 ப்ளஸ் 22 247ன்றது டார்கெட் ஆகும். 225 மைனஸ் 44 அதாவது 176 ஸ்டாப் லாஸ் ஆகும் செட் பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் நான் கொடுத்துருக்கேன் எந்த கார்ட்லலாம் அதை ட்ரேட் ஆகணும் அப்படி கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர்னு கொடுத்துருனாக்கா அது உங்கள் எல்லா ஆர்டர் எல்லா இதுலையுமே இதாயிடும். ஸோ ப்ராஃபிட்டு கண்டிப்பாக அது வந்து செட் ஆகிடும். ஸோ ப்ராஃபிட் கால்குலேஷன் சினாரியோன்னு இந்த பேஜில் கொடுத்துருக்க பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 164 ரூபா 45 வாங்கினோம்னாக்கா 172 ரூபா. இது வந்து 5% ப்ராஃபிட்டுக்கு செட் பண்ணியிருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30ஆம் தேதி மே அன்னைக்கு நடந்த ஒரு ட்ரேடு. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5% ஆனோன்னா ப்ராஃபிட் புக் ஆகும். ஒரு நாளைக்கு 5% ப்ராஃபிட் புக் ஆனாக்கா 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 × 5% ப்ராஃபிட்னாக்கா 100% பர் மந்த் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் படி நடக்கணும். ஸோ அதில் 1 or 2 days லாஸ் ஆன உங்களுக்கு வந்து மோர் தென் 50% ப்ராஃபிட் வரும். ஒரு 25,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா மாதமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த காணொலியை பார்த்துக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ட்ரேடிங் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் என்னை வந்து கேளுங்க. நீங்கள் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ அந்த ரோபோ ட்ரேடில் ஸ்டாப் லாஸ்ன்றது செட் பண்ணாது,
டார்கெட்ன்றது செட் பண்ணாது. நம்ம செட் பண்ணியிருந்தாலும் அந்த ஆர்டர் மார்க்கெட் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல வந்து பஞ்ச் ஆகும். ஸோ அது அது அந்த டிராபேக் அவாய்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு மேனுவலா குரூப்பா நான் ட்ரேட் பண்ணி குடுக்க போறேன். So there is a warning from SEBI 10 out of 9 fail in the derivative tradings. ரொம்ப நெறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்ன்றது ஒரு இல்லாம பேராசை இந்த ஒரு 5% போதுன்றப்ப வெளில வந்துருப்ப பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆயிரும். 10% வரைக்கும் வரணும் அப்படின்னு கொஞ்சம் அதிகமா ஆசைப்படும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு லாஸ் ஆகும். இது வந்து ஒரு இது. நீங்க வந்து எப்பயுமே வந்து நம்ம எந்த ஒரு சக்சஸரோ, எந்த ஒரு ஜெயிச்சவர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோல்வியானவங்கள பத்தி கேவலமாலாம் நெனைக்க மாட்டாங்க. ஒண்ணுமே செய்யாம, உள்ளாரயே வராம நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா, ப்ராஃபிட் எடுக்க முடியாது. தண்ணீல உழுவாம நீச்சல் கத்துக்கணும்னு இப்ப 1000 புக் படிச்சாலும் கத்துக்க முடியாது. அதனால நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும்னாக்கா, நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னைய வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பனிங் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே குடுக்குறேன். அட்வைசரி சர்வீஸ் நிஃப்டி ஆப்ஷன்ல ஃப்ரீயாவே குடுக்குறேன். அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணி குடுக்குறேன். ஸோ ரோபோ ட்ரேடிங் படி சிக்னல் படி என்னோட மாஸ்டர் அக்கவுண்ட்ல ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் காப்பி ட்ரேடிங் படி உங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ட்ரேட் பண்ணி குடுக்குறேன். ஸோ உங்க மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா 25,000ன்றது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்டா நான் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர், நிஃப்டி ஆப்ஷன், ஸ்டாக் ஃபியூச்சர், ஸ்டாக் ஆப்ஷன் ஸோ எந்த செக்மெண்ட்ல வேணாலும் பண்ணலாம். பட் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, பெஸ்ட்டான மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது வந்து நிஃப்டி ஆப்ஷன்றது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஃபார் எனி சப்போர்ட் அ இந்த இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆர் எனி டெஸ்க்ல என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ டு ட்ரேடிங். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.